இல்லை வரசனியில் முக்கியமாக சொல்ல மாதிரி வரசனியில் பண்ண மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணலாம், பேசலாம். படத்துல வந்து எப்படி பண்ணியிருக்காரு ஹரிஷ் கல்யாணோட பர்ஃபார்மன்ஸ்? ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டாரு. ஆமாம், ஆக்ஷன் தான், செம ஆக்ஷன். அவர் வந்து லவ்லாம் பார்த்துருப்பாங்க எல்லாரும். இப்போ அவர் ஆக்ஷனாக பண்ணும்போது அவர் சூட் ஆகுது, நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. படத்துல என்ன ப்ரோ சொல்லுவாங்க? பயங்கரமாக இருக்கு ப்ரோ, படமே பயங்கரமாக இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா போயிட்டு கேட்டு பக்காவா இருக்கு. ஹீரோ எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோ ஃபுல்லாவே ஹீரோ தான் காட்டுறாங்க. பக்காவா இருக்கு. அவங்க அப்பாவும் நல்ல கேரக்டர். லவ் டுடே டிராகனோட இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது எக்ஸ்பிரஷன் எல்லாமே தரமாக இருக்குது. ஸ்டைல்லாம் வந்து வேறு லெவலில் மாட்டுறாரு. அடுத்தடுத்த படத்தில் இன்னும் சூப்பராக பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. டேரக்டர் அவரோட முதல் படம், இது முதல் படம் மாதிரியே தெரியாது, ஏன்னா அவ்வளோ கிராண்டியராக சூப்பராகவே எடுத்திருக்காரு. அவருக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட்டு தான். அவர் நினச்சதை சூப்பராகவே எடுத்திருக்காரு. அதே மாதிரி சாய் அப்படிங்கிற பற்றி சொல்லணும், அவரோட பிஜிஎம் சூப்பராகவே போட்டிருக்காரு. அவருக்கே அவ்வளோ படம் கொஸ்டின் பண்ணாங்க, இந்த படத்தில் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓரளவு படம் சூப்பராக இருக்குது. மமிதா அவங்களோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. அவங்களுக்காக நீங்கள் 2-3 தடவை கூட வந்து பார்க்கலாம். ஓகே, படத்தில் வந்து தாலிக்கு பின்னாடி தாலி முக்கியம் இல்லை, தாலிக்கு பின்னாடி அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ரொம்ப இது வந்து இப்படி தான் லைக் அது மொமெண்ட்ஸாக இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். ஹரிஷ் கல்யாணம் ரெண்டு பேரோட காம்போ நல்லா இருந்துச்சு. லவ் சீன்ஸ் ரொம்ப லைக் நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது. கதைக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு ஃபேமிலியா பார்த்தீங்க? கண்டிப்பாக பார்க்கலாம். லைக் தீபாவளிக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரிபடி வில் என்ஜாய். டீசலை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்க, பெட்ரோல் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்க? அதை பற்றி தான் கதையே. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற அந்த மாஃபியா அண்டர் வேர்ல்ட் பாலிடிக்ஸ் அதை பேஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். லைக் எல்லாருமே கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது, பட் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். லைக் தீபாவளிக்கு இந்த லீவில் கிட்ஸ் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். படம் ஏதோ ஸ்லோவாக போகிற மாதிரி அங்கங்கே லேக் இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி எனர்ஜி ட்ரைனிங்காக தான் இருந்தது. பட் ஓவரால் இட் வாஸ் குட். ஹரிஷ் கல்யாணம் அவருக்கு ஆக்ஷன் செட் ஆயிருக்கு. இது ஆக்சுவலி அவருக்கு நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி நல்லா வந்திருக்கு. சாக்லேட் பாயா பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் இட் வாஸ் நைஸ், வெரி குட். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. இது டீசல் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு 1970s வந்து நார்த் மெட்ராஸ் ராயபுரம் அந்த சைடில் வந்து ஒரு பைப் லைன் போட்டுறாங்க க்ரூட் ஆயிலுக்கு. ஸோ இதனால அங்கே இருக்க மீனவர்கள் எல்லாமே பாதிப்பு வருது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அங்கேருந்து க்ரூட் ஆயிலை திருடி அதை விற்று காசு பண்ணி இல்லைகளாக வந்து ஒரு விஷயம் பண்ணி அந்த மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் படத்தோட ஸ்டோரி. கொஞ்சம் அந்த புஷ்பா அந்த ஒரு ஸ்டைலில் அந்த ஸ்டோரி வந்து பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்து படத்தில் கொஞ்சம் லேகாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு ½ hour வரைக்கும் வந்து இந்த ஹீரோ வர்சஸ் போலீஸுங்கிறது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. திரும்ப கிளைமேக்ஸ் வந்து லேக் தான். படத்தில் வந்து சாங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஓப்பனிங் சாங் வந்து ரொம்ப துண்டாக வருது. அதை வந்து படத்தில் கொஞ்சம் கூட ஓட்டல. ரெண்டாவது சாங் நல்லா இருக்குது. படத்தில் லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக்கெல்லாம் அந்தளவுக்கு நம்மளால் ஏற்றுக்க முடியல. அது வெறும் லவ் கூட ஒரு கடல் கண்ணி அந்த மாதிரி பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்டிங் வைஸ் வந்து அவர் ஹரிஷ் கல்யாணம் நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த படத்தோட இந்த ஸ்கேலிங் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் நல்லா இருக்குது. படத்தில் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு ஸ்கேல் வந்து காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல நிறைய மக்கள், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.